பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத பாடம் மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்குமே இது தெரிந்த ஒரு விஷயம். மனிதன் மண்ணினால் உண்டாக்கப்பட்டான், அவன் திரும்பவும் மண்ணுக்கே போவான் என்று சொல்லி வேத வசனத்தை ஆதியாகமம் 2:7 மனிதன் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று கிறிஸ்தவத்திலே பொதுவான ஒரு கருத்து எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நாளிலே மனிதன் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்டானா? முதலாவது ஆதாமை தேவன் சிருஷ்டித்தார், பின்பு ஏவாளை சிருஷ்டித்தார். எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஒரு காரியம் உண்டு. ஆதியாகமம் 1:25, 26, 27 சொல்லப்பட்டபடி அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஒரே நேரத்திலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் பேசுகிற பொழுது ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரையிலும் இதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினால் அவன் திரும்பவும் மண்ணுக்கே போவான் என்று எல்லாருக்கும் ஒரு தெரிந்த விஷயம். இன்றைக்கு வேத வசனத்தின்படி மனிதன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான் என்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய சித்தத்திலும் அவருடைய திட்டத்திலும் இருக்கிற காரியத்தை பரலோகத்திலே புஸ்தக சுருளிலே எழுதி அதை உடன்படிக்கை பெட்டியிலே வைத்து காக்கப்பட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் இவைகள்லாம் நிறைவேற வேண்டிய காலங்கள் வந்த பொழுது பரலோகத்திலே உடன்படிக்கை பெட்டியை திறந்து ஒரு தூதன் புஸ்தக சுருளை எடுத்து பிதாவாகிய தேவனுடைய கரத்திலே அந்த புஸ்தக சுருளை கொடுக்கிறான். அதை பிதாவாகிய தேவன் தனது வலது கரத்தினால் வாங்கி அதில் 7 முத்திரைகள் பதிக்கப்பட்டு அந்த முத்திரையை திறக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பிதாவாகிய தேவன் அதை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த முத்திரையை உடைத்து புஸ்தக சொல்லை திறக்கின்ற பொழுது அதிலிருந்து ஜீவ வார்த்தைகள் வெளிப்பட்டது. ஆகையினால் அந்த ஜீவ வார்த்தையை வெளிப்பட்ட காரியத்தை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு பரலோகத்திலே இது நடந்த சம்பவம். இப்பொழுது தேவன் முதலாவது சமுத்திரத்தை உண்டாக்கினார், பின்பு வானங்களை உண்டாக்கினார், பின்பு பூமியை உண்டு பண்ணினார். பிரதர், ஒரு சந்தேகம். ஆதியாகமம் 1:1 தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வானம் பூமி முதல்ல படைக்கப்பட்டது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஆதிகாமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைபாடி கொண்டிருந்தார்.
அப்போ முதலாவது என்ன செய்யப்பட்டிருக்கு? ஜலம் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆகையினால முதலாவது சமுத்திரத்தை தேவன் உண்டு பண்ணினார், பின்பு வானங்களை உண்டு பண்ணினார், பின்பு பூமியை உண்டு பண்ணினார். அந்த பூமி உண்டான விதத்தை நாம் கொஞ்சம் பார்த்துவிட்டு நாம் மனிதனுடைய சிருஷ்டிப்பினாரால் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த பூமியை எப்படி சிருஷ்டித்தார்னா, கடலை சமுத்திரத்தை முதலாவது உண்டு பண்ணி, வானங்களை உண்டு பண்ணி, அங்கே வானத்தில் உள்ள காற்று மண்டலங்களிலிருந்து காற்றை இந்த சமுத்திரத்திலே அனுப்பி, இந்த சமுத்திரத்தில் உள்ள மணல் துகள்களை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அதை ஒரு பூமியாக சிருஷ்டித்தார். மறுபடியும் அந்த வானமண்டலத்திலிருந்து காற்றை திரும்பவும் அனுப்பி அந்த துகள்களெல்லாம் பூமியால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமியை ஜலத்துக்குள் வைத்து, தண்ணீருக்குள் வைத்து அதை பாதுகாப்பதற்காக சமுத்திரத்தின் தண்ணீரை உப்பு நீரால் நிரப்புகிறார், அதை மாற்றுகிறார். ஏனென்றால் பூமி கெடாமல் இருக்கும்படி அந்த உப்பு நீரானது அந்த சமுத்திரத்துக்குள் தண்ணீருக்குள் இருக்கும் பூமியை பாதுகாக்கிறது. ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பூமி ஜலத்தினிலிருந்து தோன்றிய ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிறது. ஜலத்தினிலிருந்து தோன்றிய பூமி இருக்கா? இருக்கும். வசனம் 6வது வசனமா? ஆகையினால 5ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஜலந்தான் முதலாவது உண்டு பண்ணப்பட்டது. அதற்குள்ளார பூமியை உண்டாக்கி தேவன் அதை பாதுகாப்பதற்கு கடல் நீரை வைத்து உப்பு நீராக மாற்றி அது கெட்டு போகாமல் இருக்கும்படி அந்த பூமியை பாதுகாத்து வந்து மறுபடியும் காற்றை வீச செய்து அந்த கடலுக்குள் சமுத்திரத்துக்குள் இருக்கும் அந்த பூமியை மேலே வர செய்யும்படி அந்த காற்றை வீச செய்தார். அந்த காற்று வீசி அந்த பூமியானது மேலே தண்ணீருக்கு மேலே வந்தவுடன் வந்த அந்த திட்டுப்பகுதி தான் முதல் கண்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம், விஞ்ஞானிகள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? இதை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து அநேக விஞ்ஞானிகளும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடித்தது இந்த முதல் கண்டம் இந்தியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த மூன்றும் சேர்ந்தது தான் முதல் கண்டம். குறிப்பாக இந்தியா என்ற பெயர் அப்பொழுது இல்லை, தமிழ்நாடு என்றே இருந்தது. அதனால் இந்த முதல் கண்டத்தை தேவன் உண்டு பண்ணினார். அந்த முதல் கண்டத்துக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து லெமூரியா கண்டம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த லெமூரியா கண்டமானது பின்பு அழிக்கப்பட்டு கோல்டு வாலாக மாற்றப்பட்டது. இங்கேதான் முதலாவது இந்த லெமூரியா கண்டத்திலே மனித குரங்குகள் வசித்து வந்தன. அந்த மனித குரங்குகள் 2 கால்களை உடைய
குரங்குகளாய் காணப்பட்டது. அந்த 2 கால்களை உடைய மனித குரங்கை பார்த்து தான் நம்முடைய விஞ்ஞானி சார்லஸ் டார்வின் குரங்கிலிருந்து மனிதன் உண்டாக்கப்பட்டான் என்று ஒரு தவறான கருத்தை உலகத்திலே பரப்பினார்கள். அதை வைத்துக்கொண்டு தான் இன்றைக்கு மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொல்லி தவறாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே இந்த முதல் கண்டம் உருவாகி தமிழ்நாடு, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இந்த 3 கண்டங்களிலே வாழ்ந்த மலை ஜாதியினரின் இரத்தத்தை பரிசோதித்து பார்க்கின்ற வேளையிலே அந்த 3 இடங்களிலும் இருந்த மனிதர்களின் இரத்தம் ஒரே இரத்தமாக இருந்தபடியால் இங்குதான் முதல் மனிதன் உண்டாயிருக்க வேண்டும் என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் கருத்தில் கொண்டு முதல் மனிதன் உண்டாக்கப்பட்ட இடம் குமரிக்கண்டம் என்றும் அது தமிழ்நாடு என்றும் சொன்னார்கள். அது இப்பொழுது எல்லா யூடியூபிலும் மற்ற காரியங்களை பார்க்கின்ற வேளையிலே அது ஓரளவு நிரூபிக்கப்பட்டு, ஓரளவு இல்லை முழுவதுமாக நிரூபிக்கப்பட்டு முதல் மனிதன் உண்டாக்கப்பட்ட இடம் குமரிக்கண்டம் என்று எல்லாரும் பொழுது நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இந்த முதல் மனிதன் இங்கே உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொன்னபடி அந்த தமிழ்நாடு, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருந்த மனிதனுடைய இரத்தம் ஒரே இரத்தமாக இருந்தபடியால் மனிதனை தேவன் இரத்தத்தினால் உண்டாக்கினார். பிரதர், ஒரு கேள்வி பிரதர். ஆதியாகமம் 2 மனிதனை தேவன் மண்ணினாலே உண்டாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இரத்தத்தினால் உண்டாக்குறாருன்னு சொல்லியிருக்கீங்களே, மனிதனை தேவன் இரத்தத்தினால் உண்டாக்கினார் என்பதற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி, அப்போ ஆதாமையும் என்ன செய்தார்? தேவன் இரத்தத்தினால் உண்டு பண்ணினார். இப்போ சகல ஜாதியான மனுஷர்கள் எல்லாரும் என்னவாம்? அந்த 3 இடங்களிலும் ஒரே இரத்தத்தினால் அவருடைய ஜீன்ஸ் எல்லாம் இருந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகையினால் ஆதாமும் என்ன செய்யப்பட்டான்? முதல் மனிதனான ஆதாமும் தேவன் இரத்தத்தினால் உண்டாக்கினார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஆதாமினுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதாமை தேவன் எப்படி உண்டாக்கினார்? ஆதியாகம புஸ்தகம் 6-7 2 வசனங்களையும் நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் மூடுபனியை உண்டாக்கி தேவன் என்ன செய்கிறார்? அதை மண்ணினால் நனைத்து மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி அவனுக்குள் தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்மானான் என்று வசனம் சொல்லுது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனை உண்டாக்கினார். மனிதனை யார் உண்டாக்கினார்? பிரதர், மனிதன் எல்லாருமே உலகத்தில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? மனிதன் கடவுள் உண்டாக்கினார், கடவுள் உண்டாக்குனான்னு சொல்கிறாங்க. இப்போ யார் உண்டாக்குனார்னு உங்களுக்கு தெரியுமா? மனிதன் யார் பிரதர்? பிதாவாகிய தேவன் தானே பிரதர் மனிதனை உண்டாக்கினார். இல்லை, மனிதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். வசனம் கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசையர் 1:16.
ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இப்போ யாரால் சிருஷ்டிக்கப்பட்டது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டுங்கிறது இயேசு கிறிஸ்து. நீங்கள் யோவான் 1 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா இன்னும் அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2-3. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் யார் மூலமாய் உண்டாயிற்று? அவர் மூலமாய் உண்டாயிற்று, இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ சகலமும் யார் மூலமாக உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்து மூலம். இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிற்று. அப்போ மனிதனை சிருஷ்டித்தது யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் ரொம்ப பேர் நினச்சிட்ருப்பாங்க பிதாவாகிய தேவன் தான் ஆதாமை சிருஷ்டித்தார் என்று. கிறிஸ்துவ உலகில் நம்பப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறபடியால் சத்திய வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமை சிருஷ்டித்தார். இப்போ நம்ம என்ன செய்யணும்? மனிதனை எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு முதல் வசனத்தில் 6ஆவது வசனம் மூடு பணி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. பிரதர், ஒரு சந்தேகம், இந்த பூமியிலேருந்து எப்படி பிரதர் எழும்பிச்சு? மூடு பனி எப்படி உண்டானது மூடு பனி அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம், தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் வசனத்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:5. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. மழையை பெய்ய பண்ணல, மனுஷனும் பூமியில் இல்லை. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை பூமியில் மண்ணினாலே எடுத்து அவனை இரத்தத்தினால் உண்டாக்கி அவனை மனிதனாக சிருஷ்டித்து பின்பு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவனை நடத்தி கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துக்குள் விட்டார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார், ஆதாமை விட்டார். அதன்படி ஆதாம் வெளியிலே சிருஷ்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்துக்குள் கொண்டு வந்து விடப்பட்டான். இப்பொழுது எப்படி அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்ற விவரத்தை நாம் சத்திய வசனத்தின்படி அறிந்து கொள்ள நம் வேதத்திலே சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் சங்கீதம் 15, 16, 17, 18. சங்கீதம் 147:15 அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார், தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார்? அந்த பனியை பெய்ய வைக்கிறார். அந்த பனி எப்படி பெய்கிறது? தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அந்த பனியை உண்டு பண்ணி அந்த பனியானது பூமியை நனைக்கும்படி செய்கிறார். மறுபடியும் தம்முடைய வார்த்தையினால் அந்த பனியை தண்ணீராக மாறச் செய்து பூமியின் மண்ணிலே அந்த மூடு பனியை தண்ணீராக மாற்றி பூமியை நனைக்கிறார்.
இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்கிற காரியங்கள் தன்னுடைய வார்த்தையினாலேயே பணி மூடு பணியை என்ன செய்கிறார்? பெய்ய வைக்கிறார். தன்னுடைய வார்த்தையினால் அந்த மூடு பணியை தண்ணீராக மாற்றுகிறார். அந்த தண்ணீராக மாற்றினம் அந்த மூடு பணியாகிய தண்ணீர் பூமியை நனைத்திருக்கின்ற பொழுது பூமியை அந்த களிமண்ணால் எடுத்து பிசைந்து ஒரு பொம்மையை உண்டாக்கி அதற்கு எல்லா அவயங்களையும் வைத்து அந்த பொம்மையை படுக்க வைத்து விடுகிறார். புரிஞ்சுட்டிங்களா? இப்போ முதலாவது என்ன வருது? நம்ம என்ன உண்டாக்கப்பட்டதுன்னு பாதித்தோம். முதலாவது சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது. அப்புறம் என்ன உண்டாக்கப்பட்டது? வானம் உண்டாக்கப்பட்டது. அப்புறம் பூமி உண்டாகுது. அந்த வரிசையின்படி பார்க்குறப்ப முதலாவது என்னவா? சமுத்திரம். இதில் என்ன வருது? முதலாவது தண்ணி மூடு பணி தண்ணீராக மாற்றப்பட்டு. ரெண்டாவது பூமி வருது, மண். இப்போ மூடுபடியாகிய தண்ணீர் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. மூடுபடியாகிய தண்ணீர் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால் மண்ணு உண்டாக்கப்பட்டது. அதான் முதல் பூமி அப்படின்னு சொன்னோம்ல, அந்த முதல் பூமி அதான் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் தான் இந்த பூமி. இந்த பூமியில் என்ன செய்கிறார்? மண்ணை தன்னுடைய வார்த்தையினால் உண்டு பண்ணுறார். அந்த வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட மண்ணை தான் இந்த மூடுபனியாகிய தண்ணீர் நினைக்கிறது. அந்த தண்ணீரை கொண்டு மண்ணை பிசைந்து ஒரு களிமண் பொம்மையை தேவன் செய்து மனிதனுக்குரிய எல்லா அவயங்களையும் வைத்து படுக்க வைத்திருக்கிறான். இப்போ மனிதன் என்ன செய்யணும்? அவன் எழுந்து நடக்கணும். இப்போ அவன் எழுந்து நடப்பதற்கு என்ன வேண்டும்? அவன் எழுந்து நடக்கணும்னா என்ன? உயிர் அடையணும். வெரி குட். அவன் எழுந்து நடக்கணும்னா உயிர் வேணும், ஜீவன் வேணும். அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? எழுந்து நடக்க முடியும். அவன் நடக்க முடியும். ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இப்படி படுத்திருக்கிற அந்த பொம்மையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆதாமின் மூக்கிலே தன்னுடைய வாயை வைத்து ஜீவ சுவாசத்தை ஊதுகின்ற பொழுது அவனுக்குள் எலும்புக்கூடு உண்டாகிறது. அந்த எலும்புக்கூட்டுக்குள் நிரந்தரமாய் ஓடக்கூடிய இரத்தம் இருக்கிறது. அந்த எலும்புக்கூட்டுக்குள் ஆவி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட இந்த மனிதன், அதான் வசனம் சொல்லுது, ஜீவ சுவாச தன்னுடைய ஜீவ சுவாசத்தை வசனத்தை வாசி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். அந்த சுவாசம் என்ன நம்ம பார்த்தோம் 33ல், தேவனுடைய வார்த்தை. ஆகையினால இந்த சுவாசம் தேவனுடைய வார்த்தையாய், தேவனுடைய வார்த்தை சுவாசமாக மாற்றப்பட்டு தேவன் தன்னுடைய வாயிலிருந்து சுவாசத்தின் மூலமாக வார்த்தையை அனுப்பி அவனுக்குள் ஜீவனும் அவனுக்குள் உயிரடையும்படிக்கு உயிரும் அவனுக்குள் இரத்தமும் எலும்பும் ஆவியும் உண்டாக்கப்பட்டது. ஆக தேவனுடைய வார்த்தையினாலே அவனுக்குள் ஜீவன் இருந்தது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமினால் அவனுடைய ஜீவனுக்குள் தேவனுடைய வார்த்தை இருந்தது.
எபிரேயர் 4:12 நாம் பார்த்துருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. அந்த ஜீவன் ஜீவ சுவாசத்தை கொண்டோடனே அந்த சுவாசமாகிய வார்த்தை ஜீவனை கொண்டு வந்தது, எலும்பு கூட்டை கொண்டு வந்தது, அதற்குள் நிரந்தரமாக ஊறும் இரத்தத்தை கொண்டு வந்தது, அதற்குள் ஆவி வைக்கப்பட்டது. அதனால் மனுஷன் ஜீவ சுவாசத்தை ஊறினவுடன் அவன் ஜீவாத்மாக மாற்றப்படுகிறான். விளங்கிக்கிட்டீங்களா? புரியுதா? இப்போ மனுஷன் இதனால் உண்டாக்கப்பட்டான்னு சொன்னேன். தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டான். மனுஷன் நல்லா கவனிச்சிங்களா? எதனால் உண்டாக்கப்பட்டான்? இரத்தத்தினால், ஒரே இரத்தத்தினால் சகல ஜனங்களையும் உண்டாக்கின தேவன். ஆதாம் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டார், ஏவாளும் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டார். நீங்களும் நானும் ஆதாமின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டோம், தேவனுடைய இரத்தத்தினால் அல்ல. ஆதாமின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டோம். அப்படி எப்படி இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டோம் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது, மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமானது இரத்தம். இரத்தத்தில் என்ன இருக்குது? எங்களுக்கு உயிர் இருக்குது. அது வசனம் மாத்திரம். லேவியராகமம் 17:11 வாசிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதனால் தேவன் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை விடும்போது அந்த எலும்புகளுக்குள் உற்பத்தி ஆகிற எலும்பு மஜ்ஜையும் வைத்து அதில் நிரந்தரமாக சமசீதோசையில் இருக்கும்படியாய் இரத்தத்தையும் வைத்து ஆவியையும் வைத்து தேவனுடைய வார்த்தையினால் ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனுக்குள் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்குள் இருந்த ஜீவன் மனிதனுக்கு உயிரை உண்டாக்கினது. அவன் ஜீவ ஆத்மாவாகி அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அவனை தான் தேவன் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே உண்டாக்கி ஏதேன் தோட்டத்துக்குள் நடத்தி கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணின அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்த்தோம். ஆதாமே இரத்தத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லி இப்போ பார்த்தோம். மனிதனுக்கு, ஒரு மனிதன் முழுமையான மனிதன்னா அவனுக்குள்ளார என்னென்ன இருக்கும்? அவனுக்குள்ளார ஆவி இருக்கும், ஆத்மா இருக்கும், சரீரம் இருக்கும். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான்ல, அவனுக்குள் எப்படி ஆத்மா வந்தது, எப்படி ஆவி வந்தது, எப்படி சரீரம் வந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருவோம். அப்போ ஆதாம் மண்ணினால் என்ன செய்தான்? மண்ணை தேவன் என்ன செய்கிறார்? எடுக்கிறார். முதல்ல மூடு பனியை என்ன செய்கிறார்? தண்ணீராய் மாற்றுகிறார். அந்த தண்ணீரினால் மண்ணை நனைக்கிறார். அந்த மூடு பனி எதனால் வந்தது? தேவனுடைய வார்த்தையினால். இந்த மண் எதனால் உண்டு பண்ணப்பட்டது? தேவனுடைய வார்த்தையினால். ஆகையினால் அந்த தண்ணீர் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுனால அந்த தண்ணீர் தான் மனுஷனுடைய ஆத்மாவுக்கு நிழலாக இருக்கு. அந்த மண் ஆதாமுடைய சரீரமாய் இருக்கிறது. அவன் எலும்புக்குள் இருக்கிற ஆவி மனுஷனுடைய ஆவியாக இருக்கிறது. ஆகையினால் மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாய் சிருஷ்டிக்கப்பட்டான். அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் அவனுக்குள் இருந்தபடியால் தான் தேவன் என்ன செய்கிறார்? ஏவாளை தனியாக உருவாக்குகிறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால தான் திரும்பவும் ஏவாளை மண்ணினாலே உருவாக்காம, அதனால தான் நீங்கள் சொன்னது மாதிரி தேவன் மண்ணை எடுத்து ஏவாளை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகல ஜாதியும் ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணின தேவன் ஒரே இரத்தத்தினால், ஆதாமின் இரத்தத்திலிருந்து நம்மெல்லாம் வந்தவங்க. அவனையும் இரத்தத்தினால தான் உண்டு பண்ணார்.
அப்போ இந்த வார்த்தை அப்படிங்கிறது எங்கே இருந்தது அப்படின்னு சொன்னால் பரலோகத்திலே அவருடைய அரசாங்கத்திலே பிதாவாகிய தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுடைய திட்டத்தின்படி பரலோக அரசாங்க செனட்டில் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அந்த வார்த்தை முத்திரை போடப்பட்டு பரலோகத்திலே புஸ்தக சொல்லிலே உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியை திறந்து புஸ்தக சொல்லை திறக்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வந்து அந்த மூடுபனி, தண்ணீர், மண் இவைகளெல்லாம் உண்டாக்கினபடியால் தேவனுடைய வார்த்தைங்கிறது இரத்தமும் வார்த்தை தான். அந்த ரத்தம் எப்படி வந்ததுன்னு சொன்னார்ல, அவர் சுவாசத்தை ஊதினப்ப அவருடைய சுவாசம் என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினால் வானங்கள் உண்டாக்கப்பட்டது. அவருடைய சுவாசத்தினால் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்போ அந்த சுவாசங்கிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினால்தான் சுவாசத்தை ஆதாமுக்குள் ஊடுகிறார். ஆகையினால அவனுக்குள் என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது, ஜடம் இருக்குது, சரீரம் இருக்குது, ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. அவன் மனிதனால் உண்டாக்கப்பட்டான். நமது சாயலாக மனிதனை சிருஷ்டிப்போமாக அப்படின்னு சொன்னால அந்த சாயல் யார்கிட்ட இருக்குது? தெய்வத்துக்கு என்ன இருக்குது? சரீரம், ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. தேவ தூதர்களுக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. பிசாசுக்கு என்ன இருக்குது? ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. இப்படி ஆதாமை உண்டாக்கின பிற்பாடு வசனம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தீமோத்தேயுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் முன்பு ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டான், பின்பு ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டாள். இந்த வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:13. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். முன்பு ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். அப்போ ஏவாள் எப்படி சிருஷ்டிக்கிறாரு? வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21லேருந்து 23ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21லிருந்து. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்புகளிலிருந்து ஒன்றை எடுத்து அதை ஏவாளாக சிருஷ்டித்து அவனிடத்தில் கொண்டு வந்து விட்டார். அவன் என்ன சொல்கிறான்? என் எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் 23ஆம் வசனம் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறான் என்று அவன் சொன்னான். அதனால் இவளுக்கு என்ன அவன் பேர்? மனுஷின்னு என்ன பேரிட்டான். இருக்கிற ஞானம் உள்ளவனாய் சிருஷ்டிக்கப்பட்டபடியா அவன் மனுஷன்னு பேர்பட்டான். அயர்ந்த நித்திரையை உண்டு பண்ணி ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஏவாளை சிருஷ்டிக்கவில்லை என்று சொன்னால், பரலோகத்திலே தேவனுடைய சட்டத்தின்படி மனிதனுடைய மண்டை ஓடுகளிலே எழுதப்பட்ட எழுத்து, கையிலே எழுதப்பட்ட எழுத்து, கால்களில் எழுதப்பட்ட எழுத்து, இந்த எழுத்துக்களை கொண்டு தேவன் மனிதனுடைய தலைவிதியை நிர்ணயித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால் ஏவாளை என்ன செஞ்சார்? இங்கிருந்து அவருடைய விழாலம்பை எடுத்துக்கிட்டு போய் அங்கே எங்கே போக முடியும்? தோட்டத்தில் ஏற்கனவே ஏவாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக ஆதாமிடம் தேவன் சொன்னார், எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிக்கலாம்,
நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலில் சாகவே சாவாய். 3 காரியங்களை அவர் சொல்லியிருந்தார். 3 சட்டங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது ஆதாம் ஏவாள் உண்டு பண்ணப்படுவதற்கு முன்பாகவே, சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் அவன் என்ன செய்றான், இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த எலும்பை எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லா விருட்சத்தின் கனி இருந்தது, அந்த மரத்துக்கு அடியில் போகலை. நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சம் இருந்தது, அந்த மரத்துக்கிட்டையும் போகலை. அடுத்ததாக ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது, அந்த மரத்துக்கு அடியில் போய் அந்த எலும்பை தேவன் சதையால் அடைத்து அந்த எலும்பை எடுத்துக்கொண்டு போனார். ஏன்னா அங்கேயே உண்டாக்கலாம், அங்கேயே சிருஷ்டிக்கலாம். ஆனால் தேவனுடைய சட்டம் அது சொல்லவில்லை. அதனால் அந்த இடத்தை விட்டு ஜீவ விருட்சத்தின் மரத்தினடியில் கொண்டு போகப்பட்டாள். சரி பிரதர், இப்போ ஏவாள் ஆதாமோட விழா எலும்பு ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ சதை எங்கேருந்து பிரதர் எடுத்து அடைச்சா? ஆதாமின் விழா எலும்பு எடுக்கப்பட்டது, இடது பக்கத்து விழா எலும்பை எடுத்தார். இடது காலில் உள்ள தொடைச்சதையை எடுத்து அதை அடைத்தார். அது நாம் விசுவாசத்தின் மூலம் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாய் காலங்காலங்களாக மனிதன் உண்டாக்கப்பட்ட நாளிலிருந்து மனைவியை இடதுபுறத்தில் நிறுத்தி கணவனை வலதுபுறத்தில் நிறுத்தி தாலி கட்ட சொல்லுவார்கள். ஆகையினால் மனைவி விழா எலும்பு இடது பக்கத்தில் எடுத்து இடது பக்கத்து தொடையிலிருந்து சதையை எடுத்து அதை அடைத்தார். தொடையிலிருந்து இரத்தமும் வந்தது, விழா எலும்பிலிருந்து இரத்தமும் வந்தது. அந்த எலும்பை எடுத்துக்கொண்டு தான் அதில் என்ன இருக்குது, சதை இருக்குது, இரத்தம் இருக்குது, எலும்பு இருக்குது, ஆவி இருக்குது, ஜலம் இருக்குது. இவர்களை கொண்டு அந்த எலும்பை கொண்டுக்கிட்டு போகிறார். அதனால தான் எல்லா மனுஷனையும் என்ன திருமண காரியத்தில் பெண்களை இடது பக்கம் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறது, மற்ற காரியங்கள் திருமணம் செய்கிறது, இந்த காரியங்கள்லாம் இதனால தான் வந்தது. சரியா? அப்போ அந்த ஆதாமையும் நடத்தி கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் விட்டால், ஏவாளையும் சிசித்து நடத்தி கொண்டு வந்து ஆதாமிடம் விட்டார். ஆதாம் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டான். அவனுடைய வெளிவந்த நம்ம ஆதாம் பாவம் செய்ததன் விளைவாக நம்ம எல்லாருக்குள்ளும் பாவம் வந்தது. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாம் செய்த பாவத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு, உலக மக்களின் பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஆகையினால்தான் அதை விழா எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படாமல் ஈட்டியால் குத்தின பொழுது விழா எலும்பிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது. அப்படியே விழா எலும்பிலிருந்து வந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. ஜலத்தினால் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுது, கழுவப்படுது. ஆகையினால நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஆவி ஆத்மா சதத்தை பரிசுத்தப்படுத்தி நம்மளை மனைவியாக கொண்டு வந்து சபையில் வச்சு அப்படி 2ஆம் வருகையில் மனைவியாகிய மணவாட்டி ஸ்தானத்திலே நம்மளை மறுபடியும் எடுத்துக்கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் காத்திருக்கிறோம். அதனால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். இந்த சத்தியமெல்லாம் இதை பார்க்கின்ற உங்கள் யாவருக்கும் புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுடைய அலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியான உதவியோடு உங்கள் சமூகத்தில் வருகிற ராஜா, இந்த நாளிலே தகப்பனே, நாங்கள் ஆதாமுடைய சிருஷ்டிப்பை பார்த்தோம், ஏவாளுடைய சிருஷ்டிப்பை நாங்கள் ஆராய்ந்தோம் தகப்பனே. ஆண்டவரே, அதன் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்ட தகப்பனே, இந்த அநேக காரியங்கள், இந்த ரகசியங்களை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய தகப்பனே. சத்திய வசனத்தினாலே ஆண்டவரே நாங்கள் மேன்மேலும் பலப்பட ஆண்டவரே, சத்திய வசனத்தை இந்த உலகெங்கும் நாங்கள் பறைசாற்ற நீர் எங்களுக்கு அனுகிரகம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் தடையாய் காணப்படுகிற எல்லா கிரியைகளையும் நீர் நிர்மூலமாக்கி அழித்து கொடுங்க தகப்பனே. உடைய நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.